பிப்ரவரி 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசு நிறுத்துகையில். இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 43 வரை. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். குறிப்பு வசனம்: இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். லூக்கா 18:39. என் அலுவலகம் அருகே பல நாட்களாக நோயுற்ற பூனை ஒன்று ஒரு பெட்டிக்குள் முடங்கி கத்திக்கொண்டே இருந்தது. ஜூன் என்பவர் வரும் வரை கைவிடப்பட்ட அந்த பூனையை அந்த வழியாக சென்ற யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர் ஒரு தெரு துப்புரவாளர். ஜூன் அந்த பூனையை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார். அங்கே முன்னர் தெரு நாய்களாக இருந்த 2 நாய்கள் மீட்கப்பட்டு அவருடன் வசித்து வந்தன. அவைகளுடன் சேர்த்து அந்த பூனையையும் பராமரிக்க முடிவு செய்தார். நான் அவற்றை பராமரிக்கிறேன், ஏனென்றால் யாரும் அந்த வாயில்லா பிராணிகளை கண்டு கொள்வதில்லை. அவைகளில் நான் என்னையே காண்கிறேன். ஒரு துப்புரவாளரை யாரும் கண்டு கொள்வதில்லையே என்கிறார் ஜூன். இயேசு எருசலேமுக்கு செல்லும் வழியில் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது யாராலும் கவனிக்கப்படாதிருந்த ஒரு பார்வையற்ற ஒருவன் சாலையோரத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பெருங்கூட்டம் போய்க் கொண்டிருந்தது. அனைவரின் பார்வையும் கிறிஸ்துவின் மீதே இருந்தது. ஒருவரும் அந்த பிச்சைக்காரனுக்கு உதவக்கூட நிற்கவில்லை, இயேசுவை தவிர. திரண்டிருந்த கூட்டத்தின் ஆரவாரத்தின் மத்தியில் கேட்பாரற்ற அவனின் கூக்குரலை அவர் கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கிறிஸ்து கேட்டார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என முழு உள்ளத்தோடு பதில் வந்தது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கேட்பாரற்றவரைப் போல சில நேரங்களில் உணர்கிறோமா? நம்மை விட முக்கியமானவர்களாக தோன்றுபவர்களால் நமது அழுக்குரல் மூழ்கி விடுகிறதா? உலகம் கண்டு கொள்ளாதவர்களை நம் இரட்சகர் கவனிக்கிறார். உதவிக்கு அவரை அழையுங்கள். பிறர் நம்மை கடந்து செல்லும் போது அவர் நமக்காக தம்மை நிறுத்துவார். இயேசு உங்களை கவனிக்கிறார் என்பதை அறியும் போது அது உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்கும் விதத்தையும் எவ்வாறு மாற்றும்? உங்களை சுற்றியுள்ளவர்களில் கவனிக்கப்பட வேண்டிய நபர்கள் யார்? நீங்கள் எப்படி உங்களை நிறுத்தி இரட்சகரின் அன்பால் அவர்களை உற்சாகப்படுத்தலாம்? அன்பு இயேசுவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது பதில் கொடுப்பதற்காக நன்றி. பார்வையடைந்த குருடனைப் போல என் வாழ்நாள் முழுவதும் உம்மை பின்பற்றவும் துதிக்கவும் எனக்கு உதவி செய்யும். ஆமென்.